மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய குவியம் ரிவ்யூ நிகழ்ச்சியூடாக ஏ கேமரா அப்படி என்கின்ற குறும்படத்தினுடைய விமர்சனத்தினூடாக இணைந்து கொள்ளலாம். YTS ஸ்டுடியோ பிக்சர்ஸ் மற்றும் திரைக்கலையகம் வழங்கும் சசிகரன் ஜோ அவர்களுடைய கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், சினிமோட்டோகிராஃபி மற்றும் எடிட்டிங்லையும் டேரியன் ஜெனிஸ்டன், தயாளன், வின்சன் குரு, RJ வாணி மற்றும் சசிகரன் அவர்களுடைய நடிப்பில் உருவாகி இருக்கிற இந்த குறும்படத்தினுடைய கதை களத்தை எடுத்துக்கொண்டா ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு கேமராவை தேடி திரிகிற ஒரு போட்டோகிராஃபர் தன்னுடைய ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக செகண்ட் ஹேண்டாக ஒரு கேமராவை கொள்வனவு செய்கின்றார். இப்படி வாங்கிய இந்த கேமரா மூலமாக இவர் போட்டோஸ் எடுக்கிறதுக்காக அந்த கேமரா பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு உருவம் இந்த லென்ஸ் முன்னுக்கு போகுது. ஆரம்பத்தில் இது ஒரு பிரம்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுக்காம விட்டிருந்தாலும் கூடவே இந்த உருவம் தொடர்ச்சியாக இந்த லென்ஸ் முன்னுக்கு போறதை கண்டு பயப்படுறதை கண்டு இதை விற்றவரிடமே அதை பற்றி கேட்க போகும்போது விற்றவரிடமிருந்து வழங்கப்படுகின்ற பதில்கள் அவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லாத ஒரு காரணத்தால தொடர்ந்து ஆழ்ந்த யோசனைக்குள்ள மூழ்கி இருக்கிறார். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இவருக்காக போட்டோஸ் எடுக்கிறதுக்குரிய ஆர்டர் ஒன்று வருது. இந்த ஆர்டருக்கு சென்ற சமயத்துல அங்க என்ன நடக்குது, இந்த உருவத்துக்கு பின்னால இருக்கிற அந்த ஒரு பின்னணி என்ன, எதனால அந்த உருவம் இந்த போட்டோவை கிளிக் பண்ணும்போது மட்டும் அந்த கேமரா லென்ஸ் முன்னுக்கு கிராஸ் பண்ணி செல்லுது, இறுதியில இந்த கதாநாயகன் என்ன ஆகிறான் அப்படி என்ற எக்கச்சக்கமான கேள்விகளுக்குரிய விடையோட இந்த ஒரு குறும்படம் நிறைவடையுது. அதே மாதிரி இந்த குறும்படத்தினுடைய காட்சி அமைப்புகளை எடுத்துக்கொண்டா இந்த கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த உருவம் கிராஸ் பண்ணி போற மாதிரி காட்டி இருக்கிற அந்த ஒரு விதமாக இருக்கலாம். இது பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு மறும் எதிர்பாராத ஒரு விதமான காட்சி அமைப்பு அப்படின்றபடியால உண்மையிலேயே ஒரு பயத்தை ஏற்படுத்தி செல்ற விதத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. மற்றும் கதாநாயகனுக்கு திடுக்குற விதத்துல ஒரு சீனோடு நடக்குது. அதுல இருந்து அப்படியே கட் பண்ணினா இது ஒரு கனவாக கதாநாயகன் முழிச்சு பார்க்குற விதத்துல அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு சீனை எடுத்திருக்கிற விதமாக இருக்கலாம், மற்றும் இந்த பிளாஷ்பேக் சீனை சொல்லி இருக்கிற விதமாக இருக்கலாம். அதாவது இப்ப நடந்து கொண்டிருக்கிற அந்த விஷயத்துல இருந்து அப்படியே அடுத்த சீனுக்கு காட்டி அந்த பிளாஷ்பேக்கை சொல்லி இருக்கின்ற அந்த ஒரு விதமாக இருக்கலாம். மற்றும் இறுதியாக இந்த ஒரு கதையை ஒரு ஓப்பன் எண்டட் ஸ்டோரியாக முடிச்சிருக்கிற விதம் கூடவே இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு உள்ளே ஏற்பட்ட அந்த விறுவிறுப்பையும் பயத்தையும் படம் பார்த்து முடிச்ச பிறகும் அவர்களுக்குள்ள தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கு உதவி செய்யுது. அதே மாதிரி இந்த குறும்படத்துக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த இசை மட்டுக்கள் கூடவே அவ்வளவு கச்சிதமாக பொருந்தி இருக்கு. அதாவது ஒரு நார்மலான டே டு டே லைஃப்ல இருக்கிறவருடைய சீனை காட்டும் போது கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பின்னணி இசை, அதே மாதிரி ஒரு விறுவிறுப்பான சீனை காட்டும் போது ஒலிக்கப்படுகின்ற அந்த ஒரு பின்னணி இசை கூடவே அந்த விறுவிறுப்பு தன்மையை படிப்படியாக அதிகரித்து செல்றதுக்கு உதவி செய்யுது. மற்றும் இந்த குறும்படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்களினுடைய நடிப்பு திறமையை எடுத்துக்கொண்டார் கதாநாயகன் ரோல்ல நடிச்சிருக்கிறவருடைய நடிப்பு திறமையாக இருக்கலாம், அதே மாதிரி அந்த அம்மா கேரக்டர்ல வந்திருக்கிறவருடைய நடிப்பு திறமையாக இருக்கலாம், மற்றும் கேமரா விற்கிறவர் அவருடைய ஒரு அலட்சியமான தன்மையை காட்டுற மாதிரியான அந்த ஒரு நடிப்பாக இருக்கலாம். இதெல்லாமே அபாரமாக வெளிப்பட்டிருக்கு. மற்றும் இந்த குறும்படத்தில் செய்யப்பட்டிருக்கிற ஆர்ட் ஒர்க்கை பற்றி நிச்சயமாக சொல்லியே ஆகணும். அதாவது அந்த உருவத்துக்காக இவர்கள் அவ்வளவு மினக்கெடுதலோடு அவ்வளவு அழகாக செதுக்கி இருக்கிறார்கள் அப்படி என்றே சொல்லலாம். அதாவது திடீரென அந்த உருவத்தை பார்க்கும்போது எங்களை அறியாம ஒரு பயம் உள்ளுக்குள்ள தொற்றிக்கொள்ற விதத்துல அவருக்குரிய அந்த ஒர்க்ஸ் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. இவ்வாறாக சஸ்பென்ஸ் நிறைந்த ஒரு த்ரில்லர் படமாக உருவாகி இருக்கிற ஏ கேமரா குறும்படம் வெற்றி பெறதுக்கு குறும்பட குழுவினருக்கு குவியம் மீடியா சார்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு குவியம் ரிவ்யூ நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கீர்த்தி. மறக்காம குவியம் மீடியாவை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி குவியம் மீடியாவோட இணைச்சிருங்க.